friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு thiyonilapradeep kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ட்ரஸ்டிங்கான செக்மெண்ட்ங்க. அதாவது ஹிட்டா ஃப்ளாப்பா. ஒரு ரெசிபி நான் புதுசா ட்ரை பண்ணுவேன். அந்த ரெசிபி கடைசில ஹிட்டா வருதா இல்ல ஃப்ளாப் ஆகுதா? இந்த செக்மெண்ட் பேரு. அதனால தான் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போற புதுவிதமான ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குலாப் ஜாமுன். என்னது குலாப் ஜாமுனை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறியா? அதெல்லாம் ஒரு ஈஸியான ரெசிபி, அதை போய் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றியே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. இன்னைக்கு நம்ம ஏர் ஃப்ரையரில் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால டெம்பரேச்சர் அப்புறம் டைமிங் எல்லாமே நான் வந்து ரெசிபி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக நான் எவ்வளோ டைமிங் எடுத்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க ஏர் ஃப்ரையரில் குலாப் ஜாமுன் ஹிட் ஆகுதா இல்லை ஃப்ளாப் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் இன்ஸ்டன்ட் மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எம்டிஆர் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பின்னாடி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் மாவு வந்து நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் ப்ளஸ் 1/3 கப் அளவு மாவு இருந்துச்சு. அதில் பாதி அதாவது 1/4 மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/3 கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நான் அளந்து பார்த்தேன், கரெக்டாக 1/3 கப் அளவு தண்ணி தான் எனக்கு வந்து எடுத்துச்சு. நான் நார்மலாக பண்ணுறப்பெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்குவேங்க. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் தண்ணியோட அளவு மாவோட அளவெல்லாம் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த சின்ன சின்னதாக கட்டியாலாம் இருக்கும், அதனால் வந்து கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எப்பயுமே நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் செய்கிறப்ப கொஞ்சமாக மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம இன்கேஸ் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாவை வந்து நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்து வைக்கல அப்படின்னாலும் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கரெக்டாக அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்க அளவு மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட கரெக்டாக வரும். இப்போ கையில் ஒட்டுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கையில் வந்து ஓரளவு ஒட்டாத மாதிரி தான் வரும். அப்படி உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து குலாப் ஜாமுன் மாவு வந்து நல்லாவே பிசைஞ்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு வந்து அதை ஊற வைக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து ட்ரை ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதை மூடி வச்சு நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம குலாப் ஜாமுன் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து குலாப் ஜாமுன் உருண்டை பிடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கையில் 2 கையிலையுமே நல்லா வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. அப்போ வந்து மாவு வந்து கையில் ஒட்டாது. இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம். கிராக் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா குலாப் ஜாமுனையுமே நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் சுத்தமாக அப்ளை பண்ணாமையும் நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்பூன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஆயில் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மேலே மட்டும் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் திருப்பி போடுறப்ப அப்படிலாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணல, ஒரு தடவை மட்டும் மேலே மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து ப்ரீஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பார்க்க போகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால நான் வந்து டெம்பரேச்சர் வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சு பார்க்குறேன். 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க ஃப்ரை ஆகிருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, பட் வந்து ஒயிட் கலராகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் ஆச்சுங்க. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 12 நிமிஷம் கரெக்டாக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை ஆயிருந்துச்சு. எல்லாமே எல்லா சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பட் வந்து கலர் மட்டும் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து டார்க் கலராக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி இருந்துச்சு. பட் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்றனால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் டைம் வைக்கல, ஏன்னா கருகுன மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சர்க்கரை பாகு தான் நான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் டர்பினாடோ சுகர்னு ஒரு சுகர் இருக்குது, அது கொஞ்சம் அன்ப்ராசஸ்டு அப்படின்றனால நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம்.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் சுகருக்கு 1 கப் அளவு தண்ணி தான் ஊற்றணும். அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி அந்த பாக்கெட்டில் எத்தனை அளவு சொல்லியிருக்காங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு அதிகமாக சுகர் வேணாம் அப்படின்னால நான் 1 கப் சுகருக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டு அப்புறம் கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம கொதிச்சோடனேவே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே நம்ம இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். தெரியுதா, குலாப் ஜாமுன் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் கடைசி குலாப் ஜாமுன். இப்போ வந்து இந்த குலாப் ஜாமுன் பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன் ஏர் ஃப்ரையரில் பண்ணது பற்றி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏர் ஃப்ரையர்லேருந்து இந்த குலாப் ஜாமுனை எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் தலையெல்லாம் போட்டால் தலை உடஞ்சிரும் போல் அந்தளவுக்கு ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ வெளி லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த ஊட்டி வறுக்கிலாம் சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாக்ட்லி அதே டேஸ்ட் வந்துச்சு. ஏன் அதில் மேபி பால் பவுட்ரு போடுவாங்களா என்னன்னு தெரியல, பட் அதே டேஸ்ட் வந்து வந்துச்சு. உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு, பட் வெளியில் ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பயந்துட்டே தான் இருந்தேன், இதை வந்து சுகர் சிரப்பில் போட்டு எல்லாமே வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சீனி பாகில் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உறிஞ்சி குலாப் ஜாமுன் வந்து நல்ல ஜூஸி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற குலாப் ஜாமுனோட டேஸ்டே தான் இருக்கு. இதை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் இது வந்து எண்ணெயிலே பொரிக்கலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலாப் ஜாமுனில் நம்ம ட்ரேல வச்சோம் இல்லையா ஏர் ஃப்ரையர் ட்ரே, அந்த ட்ரேல இருக்க மார்க்ஸ், அதாவது ஒரு ஸ்கொயராக அந்த மார்க்ஸ்லாம் வந்து அந்த குலாப் ஜாமுனில் வந்து பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துருந்தப்பே கண்டுபிடிச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலராக இல்லை, பட் ஃப்ரையாக இருந்துச்சு. பட் ஒரே கலரில் இல்லை. ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து எண்ணெயே இல்லாமல் ஹெல்தியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். டேஸ்ட் சூப்பர், பட் கலர் ஈவனாக இல்லை. இது மட்டும்தான் எனக்கு மைனஸாக தெரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேங்க. என்னென்னா நான் கொஞ்சம் கிராக்ஸோடு தான் வந்து கொஞ்சம் உருண்டை பிடிச்சிருந்தேன். அவசரத்தில் பண்ணனால எனக்கு சின்ன சின்ன கிராக்ஸ் வந்துருந்துச்சு. பட் நான் பயந்துட்டே இருந்தேன் சக்கரை பாவில் போட்டோன்னே கரைஞ்சி போயிருமோன்னு. அந்த மாதிரி கரைஞ்சி போகலை. கிராக்ஸ் இருந்தாலுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இதில் நம்ம சுகர் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ வந்து இது ரொம்ப ஹெல்தின்லாம் சொல்ல முடியாது. எண்ணெய் செலவு மிச்சமாகும். எண்ணெயில் பொரிக்காமல் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். ஏர் ஃப்ரையர் இருக்கவங்க இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா தான். மற்றபடி முன்னாடி ஹெல்தின்னு சொன்னேன், ஹெல்தியெல்லாம் இல்லைங்க. இது எனிவே நம்ம வந்து டெசர்ட் தான் இல்லையா, என்னைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ரெசிபி நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.